ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 10. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் டோகனும் ஹீரோயினோட ஹை ஸ்கூலில் அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் அதான் ஃபஸ்ட் டைம் போல் ட்ரிங்க் ட்ரை பண்ணாங்க போல். ஹீரோயின் அதை குடிச்சிட்டு நான் பிரேக்கப் பண்ணுறப்போ இதே மாதிரி தான் ட்ரிங்க் பண்ணிவிட்டு பிரேக்கப் பண்ணணும்னு சொல்லியும் அதை கேட்டுட்ருக்கிற டோகன் என்னென்னா, பிரேக்கப்பா இதுவே நம்ம ஃபேக்கான டேட்டிங் தான் பண்ணிகிட்ருக்கோம், என்ன பிரேக்கப்பு, இதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் நம்ம ஃபஸ்ட்டே பிரேக்கப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, நீ தான் இல்லை செகண்ட் செமஸ்டரில் என்னோட நோட் புக்கெல்லாம் காப்பி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வர கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியும், என்னதான் இருந்தாலும் இதான் என்னோட ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப், அதுக்குன்னு இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது சரி, 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுங்க என்ன தப்பாக பேசினான்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணி என்ன டேட்டிங் பண்ணுறதா சொன்னேன். ஃபஸ்ட்டு நீ யாரையாட்டும் உண்மையாகவே லவ் பண்ண அப்போ என்ன பண்ணுவேன், அதை நினச்சி ஃபீல் பண்ணுவியன்னு சொன்னால் இல்லை பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்டான என்ன மாதிரி பசங்கள்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு பர்சனை நீ இப்போ வரைக்கும் பார்க்கலங்கிறதுல உறுதியாக இருக்கியான்னு கேட்டால், எனக்கு இப்போதைக்கு நீ மட்டும்தான் முக்கியம், ஸோ உனக்கு இப்போ என்ன பிடிச்சிருக்கோ அதே செய்யன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. என் தம்பி இதே மாதிரி தான், அவன் லைஃப்பில் நான் தான் முக்கியம், எனக்கு பிடிச்சதை செய்யின்னு சொல்லிட்டு எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பான் அப்படின்னு டோகன் அப்போவுமே ஹீரோவை பற்றி ஹீரோயின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஹீரோயினும் உன்னை சுற்றி உனக்கு பிடிச்சவங்க தான் இருக்காங்க போல், நான் உன் தம்பி அதே மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டோகனோட வாய்ஸ் ஓவர் தான் வருது. அப்போது அந்த செகண்ட்லேருந்து என் லைஃப்பில் எனக்குன்னு ஃபேமிலியாக இருக்கிறது ஹீரோயின் மட்டும்தான், ஸோ என் லைஃப் லாங் அவங்கள தான் நான் பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ எல்லாமே அது உடஞ்சி போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, எங்கே அது எப்படி போச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ப்ரெசன்ட்டில் கரெக்டாக ஹீரோயின் டோகனை மீட் பண்ணி பேசணும்னு வராங்க. போன எபிசோட் லாஸ்ட்டில் அந்த சீன்ஸ்லாம் இப்போ தான் வருது. இவங்க ஃபேக் மேரேஜ்னு பேசினதா ஹீரோவும் கேட்டுட்டாங்க. அதை கேட்டதும் கோவத்தில் வெளியே போகிறாங்க. ஹீரோயின் பேசணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன பேசணும், இதுக்கு மேலே என்கிட்ட பேச வேண்டியது ஏதாவது இருக்கா, என் அண்ணனோட சீக்ரெட்டை பற்றி உனக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கு, அதை மறைக்கிறதுக்காண்டி தான் இந்த ஃபேக்கான மேரேஜ் பண்ணுறதுக்கும் இருந்திருக்கீங்க, ஆனால் நீ இதை என் எண்டிங் வரைக்கும் சொல்லலை, என்னை பார்க்க என்னை எப்படி முட்டாள் மாதிரி இருக்கா, அப்புறம் அந்த பீச் பக்கம் வந்து நம்ம 2 பேரும் ப்ராமிஸ் கூட பண்ணிக்கிட்டோமே, அப்புறம் உனக்கு எப்படி தெரிஞ்சு அதெல்லாம் என்ன பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோ கோவத்தில் இருக்கையும் கரெக்டாக டோகன் வரான். இந்த இடத்துல இப்போ நான் தான் கோவப்படணும், ஏன் சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒன்று அந்த ஃபோட்டோஸை கொடுக்குறான். இப்போ காங்குக்கும் சரி டேரக்டர் சாயோட தங்கச்சிக்கும் சரி நீங்கள் டேட் பண்ணுற மேட்ரு தெரிஞ்சிருக்கு, ஆனால் என்னை பற்றி சீக்ரெட் எதுவுமே தெரியல, இப்போ நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணிங்கன்னா அது பெரிய பிரச்சனையில் வரும், ஆனால் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு பேசலாம். ஹீரோக்கும் எனக்கு இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு வண்டியில் கிளம்புறாங்க. பின்னாடியே ஹீரோயின் வந்தால் டோகன் முன்னாடி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறாங்க. ஹீரோவும் இதை நோட் பண்ணிகிட்டே தான் போகிறாங்க. இங்கே ஹீரோயின்ட்டு சொல்கிறாங்க, மேரேஜ் நடந்து தான் ஆகும், எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது, என்ன ஒரு ஃப்ரெண்டாக நினச்சேன்னா நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறத என்ன முடிவு பண்ணணும்னு யோசிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்குது. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில் பார்த்தோன்னா ஹீரோவுக்கு நிறைய கால் பண்ணி பார்த்துருப்பாங்க போல். ஹீரோ அட்டனே பண்ணலை, பாவம் சாப்பிடல தூங்கலை, சரியாக ரொம்ப டயர்டாக இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக டோகன் அந்த டைம் ஹீரோயினை வெளியே கூட்டிகிட்டு போகிறான். அவங்க அப்பா என்னென்னா என்ன நடக்குன்னே தெரியாமல், இன்றைக்கி எப்படியும் நைட்டு நீங்கள் 2 பேரும் லேட்டாக தானே வீட்டுக்கு வருவீங்கன்னு சொல்லி கேட்காங்க. ஆனால் டோகன் என்னென்னா, ஆமாம் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்காண்டி வீட்டுக்கு ஃபர்னிச்சர்ஸ் வேறு திங்ஸ்லாம் வாங்குறதுக்காண்டி போகிறோம், கொஞ்சம் லேட்டாக தான் வருவா ஹீரோயின், நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அப்படி காரில் போயிட்டு இருக்கிறப்ப தான் ஹீரோயின் சொல்கிறாங்க என்னை மன்னிச்சதுன்னு சொல்லிட்டு. ஆனால் டோகன் சுத்தமாக அதை கண்டுக்கிடலை, அதை பற்றியே பேச மாதிரி தான், சம்மந்தம் இல்லாமல் வீட்டுக்கு இந்த திங்ஸ் வாங்கலாம், பக்கத்துலேயே வீடு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் கொஞ்சம் கோவத்தில் டோகன்னு சொல்லி கத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் காரை நிப்பாட்டிட்டு, நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்து தான் உனக்காண்டி செஞ்சுட்ருக்கேன், உனக்கு புரியுதான்னு சொல்லி கேட்டான். எனக்கும் அதுதான் ரொம்பவே ஹேட் பண்ணுது, நானும் என்னை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணேன், என்னால் முடியல, எனக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். இதை கேட்டதுமே டோகன் என்னென்னா, நீ இதை தான் டிசைட் பண்ணியிருக்கேனா, சரி நம்ம 2 பேரும் நியூயார்க் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். இந்த மேரேஜ் எல்லாத்தையும் மறந்துடலாம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நியூயார்க்கே போயிடலாம், எனக்கு மட்டும் ஃபேக் மேரேஜ் பண்ணுறதுல இஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கேன், என்னோட சீக்ரெட்டை மறைச்சிட்டு தான் நான் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கணும்னு பார்க்கேன், அதனால் எதுவுமே சரி வராது போல், நம்ம 2 பேரும் நியூயார்க் போயிடலான்னு சொல்கிறான். ஹீரோயின் என்னென்னா, சரி நீ இதை தான் முடிவு பண்ணுவேன்னா என்னால் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தனியாக இறங்கி போகிறாங்க. போனவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ காலை அட்டன் பண்ணுறதாப்புல இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக மெசேஜ் தான் பண்ணுறாங்க, உங்கள் ஆஃபீஸ் முன்னாடி நிற்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2 பேரும் மீட் பண்ணி பேசுகிறாங்க. ஹீரோயின் அர்ஜென்ட்டாக பேசணும்னு சொன்னால் ஹீரோ என்னென்னா, இல்லை எனக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் வேணும், ஸோ நான் உன் ஃபேஸை பழைய மாதிரி பார்த்து பேச முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோயின் என்னென்னா, இப்போ என்ன நம்ம 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்குன்னு கேட்டால் ஹீரோ அதுக்கு ரிப்ளை பண்ணாமல் அவங்க பாட்டில் போகிறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயின் என்னென்னா சீகான்னு பேரை கத்தி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ சொல்கிறாங்க, உன்னை எனக்கு இதுக்கு மேலே என்னால் நம்ப முடியாது, எனக்கு என் லைஃப்பில் உனக்காக நான் எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணிவிட்டு விட்டுட்டு வரதுக்கு ரெடியாக இருந்தேன், ஆனால் நீ அப்படி இல்லை, லாஸ்ட் வரைக்கும் என்னை ஏமாற்றிட்டு தான் இருந்திருக்கேன், நீயும் சரி அண்ணனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்குள்ளே இருக்கிற அந்த ஏமாற்றத்தை ஹீரோயின்கிட்ட காட்டிட்டு அவங்க பாட்டில் போகிறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே கஃபேக்கு வந்தோன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கும் லீடருக்கும் தான் ஆல்ரெடி லவ் ஒர்க் அவுட் ஆகிட்டேன், அவங்க லவ்வில் க்யூட்டுன்னு பேரில் கிரிஞ்சியாக ஏதோ செஞ்சுட்ருக்காங்க. அதை பார்க்குற இன்னொரு ஃப்ரெண்டுக்கு தான் காண்டாகுது. அதே இடத்துல தான் ஹீரோயினும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ பேசினதை நினச்சிட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்டை ட்ரிங்க் பண்ண போவோமான்னு கேட்டால் இல்லை எனக்கு அந்த மூடு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த டைமில் சேவான்ட்டு வந்து கால் வருது. அடுத்த சீன்லேயே 2
பேரும் தனியாக வந்து ட்ரிங்க் பண்ண தான் இருக்காங்க. அப்போ செவன் சொல்லிதான் ஹீரோ சொன்னான், உன்னை லவ் பண்ணுறதா என்கிட்ட சொன்னான். ஸோ நான் இதுலேருந்து விலகிக்கலான்னு ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியல. உனக்கு ஹீரோ மேலே அதே ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்டால் ஹீரோயினும் ஆமாம் எனக்கு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? டோகனை என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டால் எனக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருக்கு, சேம் டைமில் டோகனையும் பிடிச்சிருக்கு, நான் டோகனை பாதுகாக்கிறதுக்காண்டி என்னனாலும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டில் தான் சொல்கிறான். ஆனால் இதெல்லாம் சேவனுக்கு புரியாதுல்ல. அவள் என்னென்ன ஆச்சரியத்தில் கேட்டால் ஹீரோயின் நான் ரொம்பவே பேட் மூடில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் இப்போது ஹீரோக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு ஃபுல்லாக சொல்லாமல் இப்போதைக்கு கொஞ்சம் எங்களுக்குள்ளே சண்டைன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க போல். இதை கேட்ட உடனே அப்போ நான் இன்றைக்கி உன் கூட ட்ரிங்க் பண்ண வந்ததுக்கு பதிலாக ஹீரோ கூடவே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஹீரோ கூட எதுக்கு போகணும்? இப்போதைக்கு நாங்கள் வேணால் ஒரு சின்ன சண்டை போட்டிருக்கோம், அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. என்னன்னாலும் சரி, அவன் என்னை விட்டுட்டு போனாலும் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், அவன் பக்கத்துலேயே அவன் பக்கபலமாக தான் இருப்பேன் அப்படிலாம் இங்கே ஹீரோயின் சொல்கிறதுக்கும் சேவன் என்னென்னா நீ அவன் பக்கத்தில் இருந்தால் அவன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நீ இழக்க வேண்டியது வரும், அது தெரியுமான்னு கேட்காங்க. என்கிட்ட இருக்கிறத நான் இழந்தாலும் சரி, ஆனால் என் பக்கத்தில் ஹீரோ மட்டும் இருந்தால் போதுங்கிற மாதிரியே ஹீரோயின் பேசுகிறாங்க. இப்போ இங்கே சேவன் என்னென்னா ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட போகிறா. பக்கத்தில் ஹீரோயின் எனக்கு தான் கேட்டால் நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு ஃப்ரெண்டுலாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் கேள்விப்பட்டேன் ஹீரோவுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு க்ரஷ்ஷாமே. ஸோ எனக்கு அதுவே ஆல்ரெடி கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருக்குது, அதில் எப்படி நான் உங்களை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டதுன்னு நான் நினைப்பேன், அப்போல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஸ்நாக்ஸை சாப்பிட்டுக்கிட்டு ட்ரிங்க்கும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இன்னொரு பக்கம் இப்போ ஹீரோ ஸ்டேட்டாக டோகனை மீட் பண்ணி பேசலாம் வந்திருக்கான். ஆனால் டோகன் இதை பார்த்துட்டு இன்றைக்கி ஹீரோயினை மீட் பண்ணியா, இன்னும் 2 பேரும் கண்டினியூவாக மீட் பண்ணி பேசிட்டு தான் இருக்கீங்களான்னு கேட்கவும் இங்கே ஹீரோ என்னன்னா ஃபஸ்ட் டைம் ஒன்று நினச்சி நான் வெக்கப்படுறேன், அது உன்னோட சீக்ரெட்டை நீ மறைக்கிறதுக்காண்டி மற்றவங்கள யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத நினச்சி தான் தவிர நீ கேவாக இருக்கிறத நினச்சி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டோகன் நான் ஆல்ரெடி உன்ட்டு சொல்லிட்டேன், ஹீரோயின் இந்த மேரேஜுக்கு ஓகே சொல்லி தான் நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணுறதா பிளானே வச்சுருந்தோம். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த மேட்ரு நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறது டைரக்டர் சாயோட தங்கச்சிக்கு தெரிஞ்சுட்டு அதை எப்போ நியூஸில் விட்டுட்டு அது பெரிய பிரச்சனையாக வந்து எழுதுறதுக்கு தெரிய போகிற போதோ அதை நினச்சி எனக்கு பதட்டமாக இருக்குது. இப்போ என்னென்னா நீ மேரேஜை ஸ்டாப் பண்ணுற சொல்கிறேன், அப்படி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா உங்கள் 2 பேர்த்தையும் தான் தப்பாக பேசுவாங்க, அது ஹீரோயினுக்கு தான் பெரிய பிரச்சனையாக வரும், அப்படி நடந்தால் உனக்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்காங்க. அப்படிலாம் எதுவும் நடக்காது, வெளியே யாருக்கும் தெரிய வந்தது, நான் அதை பார்த்துக்கிட்டேன், இனி நான் உன்னை இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிக்கோன்னு சொல்லி நான் கேட்கவும் மாட்டேன், நான் உன்ட்ட பேச வேண்டியது பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தனியாக ஒரு பிளானை வச்சுட்டு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே போயிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக ஹீரோயின்ட்டு ஃபோன் கால் வருது. ஹீரோ அதை பார்த்தும் கண்டுக்கிடலை. சரி 2வதும் கால் வருது, ஸோ கால் பண்ணிவிட்டு நான் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொன்னல அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணால் அங்கே ஹீரோயின் இந்த பேப்பர் கிராஃப்டை செய்ய முடியலன்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு உளறிட்டு இருக்காங்க. இதை கேட்குற ஹீரோக்கு புரிஞ்சிருது இவ ட்ரிங்க் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, ட்ரிங்க் பண்ணியிருக்கியா எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டாக இங்கே ஹீரோயினை தேடி தான் போகிறாங்க. ஹீரோ வச்சா தேடி தானே ஆகணும். ஸோ அங்கெங்கேன்னு தேடி பார்த்தா ஹீரோயின் கண்ணை மாட்டிருந்தாங்க, குத்துக்கல்லாட்ட உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்த சீன்லேயே ஹீரோயினை பிக்கி பேக் வச்சு தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எதுக்கு ட்ரிங்க் பண்ணிவிட்டு தனியாக வந்துட்டு இருந்தேன்னு கேட்டால் இதோ இந்த பேப்பர் கிராஃப்ட் செய்ய தான் வந்தேன், ஆனால் இது செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு ட்ரிங்க் பண்ணிகிட்டே வளர்றாங்க. இது எதுக்கு செய்ய வந்த, என்ன விஷ் பண்ணிக்கிட்டேன், உன்னை நான் மன்னிக்கணும்னு சொல்லியா அப்படிங்கிட்டான். இல்லையே, ஆல்ரெடி சிகான் என்னால் ரொம்பவே ஹேட் ஆகிட்டான், ஆல்ரெடி அவனுக்குள்ளே காயங்கிறது ரொம்பவே இருக்குது, அது சீக்கிரமாக குணமடையணும். அது மட்டும் இல்லை, என்னோடய ஃபேக் மேரேஜை பற்றி நான் உன்ட்ட சொல்லாததுக்கு ரீசன் நான் என் ஃபேக் மேரேஜ் தான் பண்ண போகிறேன்னு சொன்னால் டோகனை பற்றி சீக்கிரட்டாக நான் உன்ட்ட சொல்லி ஆகணும், அது என்னால் முடியாது, அதனால தான் நான் ஃபஸ்ட்டு இதை டோகன்கிட்ட மீட் பண்ணி சரி செஞ்சுட்டு எல்லாத்தையும் உன்ட்ட சொல்லலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே இப்படி நடந்துட்டு நீ ரொம்பவே ஹேட் ஆகிட்ட, நான் உன்னை ஏமாற்றணும்னு இதெல்லாம் செய்யலைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொஞ்சம் ஃபீலிங்காக பேசுகிறாங்க. ஸோ ஹீரோக்கும் புரியுது ஹீரோயின் ரீசன் ஏன் நம்மகிட்ட சொல்லாததுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, இந்த பேப்பர் கிராஃப்ட் இப்படி 1000 செஞ்சால் கண்டிப்பாக நம்ம விஷ் நிறைவேறுமான்னு கேட்டால் அதுக்கு ஹீரோ இல்லை நிறைவேறாதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் உடனே அதே இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க, இப்போ நான் ஹீரோக்கு என்னால் என்ன தான் செய்ய முடியும்னு சொல்லிட்டு. இதை ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு இல்லை அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லியும் அப்போ தான் ஹீரோயின் ஃபேஸில் ஸ்மைலே வருது. ஸோ அங்கேருந்து அடுத்த சீன் என்னென்னா இங்கே ஹீரோயினை தன்னோட வீட்டில் தான் தூங்க வச்சுருக்காங்க. ஹீரோயினும் எந்திரிச்சிட்டு பக்கத்தில் ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க, பதிலுக்கு ஹீரோவும் ஸ்மைல் பண்ணுறாங்க. ஹீரோயினால் நம்ப முடியல, தொட்டு பார்க்காங்க ஹீரோ தானான்னு. சரி கண்ணத்தை கிள்ளி பார்க்காங்க, உண்மையிலே நீ தானா அப்படின்னு கேட்டால் ஆமாம் நான் தான், நீ கொடுக்குற ரியாக்ஷனை பார்த்தா நீ என்னை மிஸ் பண்ணன்னு தான் நினச்சேன், ஆனால் உன்னை பார்க்குறப்ப வேறு மாதிரி இருக்கேன்னு கேட்டால் நீ தானே சொன்னேன் என் ஃபேஸை பார்க்க கூட இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லவும் நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் திங்க் பண்ணேன், உன்னை நான் எப்படி நடத்தணும்னு எனக்கு புரியலை, உன்னை மேலே கோவப்படணும்னு நினச்சேன், ஆனால் உன்னை பார்க்குறப்போ எனக்கு பெயினாக இருக்குது, உன்னை என்கிட்ட விலகி வைக்கணும்னு நினச்சா நான் உன்னை ஹக் பண்ணணும்னு தோணுது, சரி இதெல்லாம் இருக்கட்டும் சாப்பிடலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் என்னென்னா இல்லை நான் இதெல்லாம் உன்ட்ட மறைக்கணும் உன்னை ஏமாற்றணும்னு பண்ணலைன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லணும்னு வராங்க. ஆனால் ட்ரிங்க் பண்ணிட்டு தான் ஹீரோட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிட்டாங்க. ஹீரோ என்னென்னா ஹீரோயினை சடனாக ஹக் பண்ணியிருந்தாங்க. நான் ஹேட் ஆயிடுவேன்னு பயத்தில் நான் ஒன்கிட்ட ரூடாக நடந்துக்கிட்டேன், ஆனால் நீ ஹேட் ஆகிட்ட, என்னை மன்னிச்சிக்கோ, உண்மையை சொல்லணும்னா நான் இதெல்லாம் அதிர்ஷ்டம் தான் சொல்லணும், என் அண்ணன் நீ உண்மையாகவே லவ் பண்ணல, என் அண்ணனும் உன்னை ஏமாற்றலை, இதை நினச்சி எனக்கு ரொம்ப
ஹாப்பியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் என்னென்னா நீ உண்மையிலே என் மேலே இருந்த ஃபீலிங்ஸ்லாம் போயிட்டோன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஃபைனலாக இவங்களுக்குள்ளே இருந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆகிட்டு இதெல்லாம் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி பிரேக்கப் வர கொண்டு போகாமல் ஸ்மூத்தாக அழகாக அந்த லவ்வை உள்ளே கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. அப்படியே மறுநாள் ஹீரோ என்னென்னா இங்கே இப்போது டேரக்டர் சாயோட தங்கச்சியை தான் மீட் பண்ண வந்திருக்காங்க. அப்போது அவன் என்னென்னா ஹீரோவை பார்த்துட்டு எப்படி டோகனோட ஒய்ஃபே உன்னால் கரெக்ட் பண்ண முடிஞ்சுன்னு கொஞ்சம் கிண்டலாக பேசிகிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ இப்போ எதுக்காண்டி வந்திருக்காங்கன்னா ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணுறதை பற்றி மீடியா வரைக்கும் கொண்டு போக வேண்டாம்னு சொல்லி தான் இதை நீ கண்டிப்பாக செஞ்சேன்னா கண்டிப்பாக கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் கம்மியாகும். அதே இது தாத்தாவுக்கு தெரியும். ஒன்று இந்த எல்ஜே குரூப்லேருந்து வெளியே தள்ளிடுவாங்க, இல்லை உனக்கு எந்த யூஸும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வேளைக்கு நான் அதை வெளியே சொல்லாமல் இருந்தேன்னா அதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு கேட்டால் நானும் டோகனும் சரி இந்த கம்பெனியை விட்டு வெளியே போயிடுவோம். டோகனுக்கு இதில் இஷ்டமும் கிடையாது, நானும் இங்கே ஃபஸ்ட்டு வரணும்னு எனக்கு ஆசையும் கிடையாது. நீ அதை செஞ்சால் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இது பார்த்தா சமரசமாக போகிற மாதிரி இருக்குது, எனக்கு அதில் இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ என்னென்னா நான் உன்கிட்ட கெஞ்சுறேன்னு சொல்லிவிட்டு அவன் முன்னாடி மண்டிட்டு எனக்கு இந்த ஒரு ஹெல்ப்பு மட்டும் பண்ணு, நான் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சுருந்தேன், இனிமேல் இந்த கம்பெனி பக்கமே வரமாட்டேன், ஒரு உயிரோடு இருந்து இல்லாதவங்க மாதிரி தான் நான் வாழ்வேன் இப்படிலாம் சொல்லி ஹீரோ அவங்க லவ்வுக்காக இந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு டேரக்டர் சாயோட தங்கச்சின்னா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், நீ ரொம்பவே மெச்சூர் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன், இப்போ தான் உன் இடம் எதுன்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஸோ சொன்னதை செய்ய பாரு, நான் இதை பற்றி யோசிக்கேன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு அங்கேருந்து ரொம்ப ஹாப்பியாக எங்கள் தாத்தாவை தான் மீட் பண்ண வரா. ஆனால் தாத்தாவும் செக்யூரிட்டியும் ஆல்ரெடி ரூம்லேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவ வெளியே என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி ஒட்டு கேட்கா. அவங்க இப்போ இவளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவளும் ரிப்போர்ட்டர் காங்கோ காண்டாக்டில் இருக்காங்க. அவங்க அம்மாவோட ஆக்சிடென்ட் அப்போது அங்கே நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜை தேடிட்டு இருக்கிற மாதிரி இவங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. இதை தாத்தாட்ட சொன்னதுமே தாத்தா கொஞ்சம் டென்ஷன் ஆகுற மாதிரி இருக்குது. அப்போது செக்யூரிட்டி சொல்கிறாரு, நீங்கள் ஏன் இருக்கிற ஷேர்ஸ்லாம் கொஞ்சம் இவளுக்கும் கொடுக்கக்கூடாது, அவளை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண மாதிரி இருக்கும், டேரக்டர் சாய் பக்கம் தான் கொஞ்சம் ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லியும், இல்லை என்னால் அது மட்டும் முடியாது, அவளுக்கு எந்த ஷேர்ஸும் கிடையாதுன்னு சொல்லி தாத்தா கோவத்தில் கத்துறாரு. ஆனால் இதை தான் வெளியே இருந்து டேரக்டர் சாய் தங்கச்சி கேட்டுட்டு இருக்காளே, ஏன் முடியாதுன்னு சொல்லிட்டு உள்ள வரா. என்கிட்ட மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க, நான் என் பெஸ்ட்டை கொடுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நான் என்கிட்ட எப்பவுமே நீங்கள் இப்படி தான் நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீ என்ன செஞ்சுட்டு இருக்க, ரிப்போர்ட்டர் இருக்காங்க கூட உனக்கு என்ன வேலை, எதுக்கு தேவையில்லாமல் உங்கள் அம்மா ஆக்சிடென்ட் உள்ள கேஸில் உள்ள ஃபுட்டேஜை தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தாத்தாட்டுறாங்க. நீங்கள் அதை பற்றி என்கிட்ட இன்னொன்று கிளியராக என்னன்னே சொல்லலை, அதை ஏன் மறைச்சி வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, என்கிட்ட இருந்து அவங்க 2 பேரும் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் எடுத்துகிட்டு இருக்காங்களா, இந்த கம்பெனி என்ன உன்னோடதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, இதெல்லாம் உன்னோட பேராசையினால தான் நீ சரியிலிருந்து தப்புன்னு செஞ்சுட்டு இருக்க, தெரியுதா உனக்கு, நான் நீ உன்னை நம்புறதா இல்லை, இந்த கம்பெனியில் உனக்கு எந்த இடமும் கிடையாதுன்னு சொல்லி தாத்தா திட்டி விட்டுருந்தாங்க. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வெளியே வந்த டேரக்டர் சாய் தங்கச்சின்னா ஸ்ட்ரெயிட்டாக ரிப்போர்ட்டர் காங்க்கு ஃபோன் பண்ணுறா. வேறு ஒன்றும் இல்லை, ஹீரோயினை பற்றி இருக்கிற மேட்ரை மீடியாவில் சொல்லி அது மறுநாள் காலையிலே காட்டுத்தீ போல் பரவுது. இது தெரியாத ஹீரோயின் என்னென்னா கஃபேல இருக்கிறப்போ அங்கே இருக்கிற பொண்ணுங்கள்லாம் ஹீரோயினை கொஞ்சம் வியர்டாக பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு டவுட்டாக இருக்குது, ஏன் நம்மளை மட்டும் பார்த்துட்டு இப்படி வியர்டாக ஏதோ பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு பொண்ணு ஹீரோயினில் வந்து இந்த இப்போ வந்திருக்க ட்ராமாவில் நியூவாக நடிச்சிருக்கிற அந்த இண்டிபெண்டன்ட் ஃபைட்டர் நீங்கள் தானேன்னு சொல்லி கேட்டோன்னே, ஓ இதனால தான் நம்மளை எல்லோரும் இப்படி பார்க்காங்களோன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஆமாம் நான் தான் உங்களுக்கு ஆட்டோகிராஃப் வேணுமான்னு கேட்டால் அவங்க மறுபடியும் ஏதோ வியர்டாக பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டே போகிறாங்க. அந்த டைம் தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தி உன்னி இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் லவ் பண்ணுறதை பற்றி மீடியாவில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தெரியுது. ஸோ இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது, இதெல்லாம் என்னது உண்மையில தான் எல்லோரும் பழி போட்டிருக்காங்கன்னு சொன்னால் ஹீரோயின் என்ன தானே பேசுகிறாங்க, என்ன பிரச்சனையும் இல்லை, என்னை பற்றி என்ன பேசினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, 2 பசங்களை செடியூஸ் பண்ணுறேன் மயக்கிறேன்னு எது சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது, அவங்களும் எதுவும் சொல்லாமல் இருந்தால் போதுங்கிற மாதிரியே பேசுகிறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் தாத்தாவை பார்த்தோன்னா ஹீரோவை கூப்பிட்டு வச்சு திட்டிகிட்டு இருக்காங்க. இதே நியூஸ் கேட்டு இதெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் இப்போ உன்னால தான் வந்துட்டுருக்கு, இப்போ மீடியாட்ட போய் சொல்லு, இதெல்லாம் போய் இதெல்லாம் ஒரு ரூமர்னு போய் சொல்லுன்னு சொன்னால் பதிலுக்கு ஹீரோ இல்லை என்னால் முடியாது, நான் உண்மையாகவே ஹீரோயினாக லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, இதெல்லாம் பொய்ன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லவும், விருப்பம் இல்லையா, டோகனை பற்றி கொஞ்சம் மட்டும் திங்க் பண்ணி பார்த்தியா, டோகனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும், இப்போ நீ தானே சப்போர்ட்டாக இருந்தால் இப்படிலாம் நடந்துக்கிட்டா என்ன அர்த்தம் கேட்டால், ஆமாம் நான் சப்போர்ட்டாக இருக்க தான் செஞ்சேன், அவனுக்கு இஷ்டமே இல்லாமல் கம்பெனி பொறுப்பு அவன் கையில் கொடுக்குறதும் சரி மேரேஜ் பண்ணி வைக்கிறதும் சரி அதெல்லாம் என்னோட பேராசை தான், நான் அதை லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணேன், இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தோன்னா ஹீரோயின் வீட்டு முன்னாடி தான் எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் இருக்காங்க. அங்கே ஹீரோயினுக்கு என்ன பண்ணணும்னு தெரில, அவங்க அம்மா என்னென்னா மேட்ரு ஃபுல்லாக தெரியாமல் டோகனோட ஃபேமிலிகிட்ட பேசினியா, எதுக்கு இப்போ ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கக்கா, ஹீரோயினுக்கு என்ன பண்ணணுன்னே தெரில. கரெக்டாக அவங்க அப்பா ஃபோனில் பார்த்தா ஹீரோயின் கிஸ் பண்ண அந்த ஃபோட்டோ தான் பார்த்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரியலாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற தங்கச்சி ஹஸ்பண்ட் சொல்லியும் அந்த இடம் கூட நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த ப்ளே கிரவுண்டு மாதிரி இருக்குன்னு கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்லிதாப்புல. அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு அது உண்மைதாங்கிற மாதிரி. இதெல்லாம் என்னது இதெல்லாம் உண்மையான்னு சொல்லி, இல்லை நான் இப்போ ஃபோன் அடிச்சு கேட்பேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போகவும் அதெல்லாம் உண்மை தான், எனக்கு ஹீரோவை தான் பிடிச்சிருக்கு, நான் இதை பற்றி ஆல்ரெடி டோகன்கிட்ட பேசிட்டேன், நாங்கள் எங்கள் கல்யாணத்தை நிப்பாட்ட போகிறோன்னு மாதிரியே சொல்கிறா. அவங்க அம்மா அவ்வளோதான், இப்போலாம் அந்த பொண்ணு சொன்னால் யார் தான் கேட்பா, போட்டு விளாசுறாங்க, அடி வெளுக்குறாங்க, எப்படி மேரேஜுக்கு முன்னாடியே டோகனுக்கு இப்படிலாம் உன்னால் பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு. அப்படி இங்கே ஹீரோவை பார்த்தோன்னா ஹீரோயினை பார்க்கறதுக்காண்டி தான் வீட்டு பக்கத்தில் நிற்காங்க. ஆனால் ரிப்போர்ட்டர்ஸ் அவ்வளோ பேர் நிற்காங்க. அதை பார்த்துட்டு
ஃபோன் அடிக்காங்க. அங்கே ரீச் ஆகல. ஆனால் பக்கத்தில் ஹீரோயினோட தங்கச்சி எவ்வளோ தைரியம் தான் இங்கே வந்திருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோவை தனியாக கூப்பிட்டு போய் திட்டிகிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவுக்கு தான் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி திட்டுறா. இப்போ எப்படி இருக்கா ஹீரோயின்? அவள் ஓகே தானேன்னு சொல்லி கேட்டா, அவள் எப்படி ஓகே இருப்பா? இப்படிலாம் நடந்துச்சுன்னா எந்த பொண்ணால் தான் ஒழுங்காக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கா. அப்போவும் ஹீரோ சொல்கிறாங்க, நான் அவளுக்காண்டி எதனாலும் பண்ணதுக்கு ரெடியாக தான் இருக்கேன், எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும் சடனாக தங்கச்சிக்காரி என்னென்னா, அப்போனா எங்கள் அக்காவையும் விட்டுட்டு போங்க, அப்போ தான் எல்லாம் சரியாக வரும். நீங்கள் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்களோட லைஃப்பை அழிக்கிற அளவுக்கு பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவளும் போகிறான். இங்கே ஹீரோவும் ஏதோ திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை அப்படியே கட் பண்ணி இங்கே இன்னொரு பக்கம் டேரக்டர் சாயும் ஒய்ஃபையும் பார்த்தா இவங்களுக்கும் நியூஸ் தெரிஞ்சுட்டு ஹீரோயின் லவ் பண்ணுறது இப்போ மீடியாவில் வந்திருக்குது. இவங்க சரியாக கெஸ் பண்ணிட்டாங்க இதெல்லாம் தங்கச்சி வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இவங்களுக்கு என்ன பயம்னா, நம்ம ஹீரோ டோகன் பக்கத்தில் போகலான்னு பார்த்தோம், இப்போ என்னென்னா இவ தான் எல்லாமே செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கால் பண்ணி கேட்காங்க. அவளும் ஆமான்னு சொல்லிட்டு ஒன் வேர்ட் ஆன்சர் பண்ணிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா. இப்போ அவங்க எங்கே இருக்கானா, அவங்க அப்பா கூட டின்னர் தான் சாப்பிட்டுட்டு இருக்கா. அவங்க அப்பாவும் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இனி எந்த பிரச்சனையும் வராது கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறதுல. தாத்தா கூட இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸும் சரி இந்த பிரச்சனையை வச்சு விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இனி உங்கள் கையில் தான் எல்லாம் வரும்னு சொல்லியும் பதிலுக்கு அவளும் இனி நான் தான் வாரிசு, இனிமேல் எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரியே பில்டப்பாக பேசிகிட்டு இருக்கா. இடையில என் அம்மாவோட ஆக்சிடென்ட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தாத்தாட்ட கேட்டால் தாத்தா ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்குதுன்னு கேட்கவும் அவரும் சடனாக ஏதோ ஃபேஸ் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. இல்லை எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஏதோ சம்திங் இஸ் ராங், ஏதோ இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே இதை கட் பண்ணி இங்கே சேவனை பார்த்தானா இப்போ இந்த மேட்ரு தெரிஞ்சு இப்போ டோகனை தான் மீட் பண்ணி பேசுகிறா. கண்டிப்பாக இந்த மேட்ரு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உனக்கு கண்டிப்பாக தெரியும். அவங்க 2 பேரும் உன்னை ஏமாத்துற மாதிரி இல்லை, ஏன்னா அவங்க 2 பேரும் உன் மேலே ரொம்பவே அக்கறையாக இருக்காங்க. இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ இன்னும் இருக்குதானே அப்படின்னு சொல்லியும் நீயும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கியா என்ன, நான் என்ன இதை பார்த்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா அவங்க 2 பேரும் சேர்றதுலாம் எனக்கு இஷ்டம் கிடையாது, ஆனால் செய்யாத தப்புக்கு அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. குறைஞ்சது நீயாட்டி இப்படி அமைதியாக இல்லாமல் ஏதாட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே டோகனும் திங்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்படியே இன்னொரு பக்கம் சாயோட தங்கச்சி என்னென்னா, தாத்தா இல்லாத டைம் தாத்தாவோட ரூமில் போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கான்னு தேடிட்டு இருக்கா. ஏன்னா அந்த ரிப்போர்ட்டர் காங் தான் சொல்லி அனுப்பியிருக்காரு. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லா பக்கமும் தேடினாங்க, கிடைக்கல. அது யாரோ மறைச்சி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அது சேர்மன் தாத்தா தான் இருக்கும், அவரோட அறையில் தான் எங்கேயாட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை தான் இவள் தேடிட்டு இருக்கா. அப்படி தேடிட்டு இருக்கிறப்போ சடனாக ஒரு டேபிள் பக்கத்தில் லாக்கர் மாதிரி இருக்குது. மேபி அவள் அதை எடுத்துட்டாலா எடுக்கலையான்னு காட்டலை. அதை அப்படியே கட் பண்ணி இங்கே இப்போ டோகனை தான் காட்டுறாங்க. நம்மகிட்ட இருக்கிற சீக்கிரட்டை மறைக்கிறதுக்கு ஹீரோயினை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோமோ தப்புன்னு சொல்லிட்டு இப்போ தான் இங்கே டோகனுக்கு தோணுது. சடனாக ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு, நீ இப்போ இந்த மேரேஜ் ஃபேக்கு, நான் ஒரு கேன்னு சொல்லி எல்லா உண்மையும் மீடியா முன்னாடி சொல்லி உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னால் அதை நான் சொல்கிறதா இல்லை, அது சொல்கிறதா ஒரு பிளானே கிடையாது என்கிட்ட. உன்னையும் ஹீரோவும் பாதுகாக்கிறதுக்காண்டி நான் எதனாலும் செய்யறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ எங்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு உன்னை நீயே சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு புரியுதான்னு சொன்னால் நான் என்ன எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணதாக இருக்கும், எனக்குன்னு எல்லாமா இருக்கிறது நீங்கள் தான். ஸோ உங்களை பாதுகாக்கிறதப்போ நான் எப்படி என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுறதா இருக்கும், அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் இந்த இருக்கிற பிரச்சனையை விட்டு தப்பிச்சோட விரும்பலை, இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நானே எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறா. ஸோ ஃபைனலாக டோகனும் இல்லை நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோ பார்த்தோன்னா தனியாக இருந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே ஹீரோயின் வராங்க. வந்ததுமே நார்மலாக பேசுகிறாங்க. நான் ரொம்ப மறைஞ்சு வந்தேன்னு தெரியுமா ஆல்ரெடி, ஆனால் இதே மாதிரி வந்ததுனால நான் ரொம்ப ஈஸியாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசவும், உன்னை பார்த்தாலே தெரியுது எதுவுமே ஓகே இல்லை, ஓகே இருக்கிற மாதிரி நீ ஆக்ட் பண்ணாதேன்னு சொல்லவும், உண்மையாக நான் நல்லா தான் இருக்கேன், சொல்ல போனால் இங்கே வருது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வேறு நான் கொஞ்சம் டவுனாக தான் இருந்தேன், ஆனால் இப்போ நான் ஓகே தான், நான் ஹாப்பியாக தான் இருக்கேன்னு சொல்லவும், இல்லை நீங்கள் வரதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நல்லாவே அழுதுருக்கேன், உன்னை பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறியா, அப்போ நான் என்னை சிரிக்க வைன்னு சொல்லவும், சிரிக்க வைக்கணுமா சொல்லி என்ன சொல்லணும், பாட்டு பாடணுமா இல்லை டான்ஸ் ஆடணுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபன்னியாக ஹீரோயினை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஹீரோயின் இல்லை, உன்னை ஹக் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டாங்க. நான் அழுகிறதுக்கும் சரி சிரிக்கிறதும் சரி நிறைய ரீசன் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம ஒன்றாவே பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு சடனாக ஹீரோ விலகுறாங்க. என்ன அவ்வளோதானான்னு கேட்டால், ஆமாம் உன்னை ஹக் பண்ணுற ஃபீல் நல்லா தான் இருக்கேன், ஆனால் அப்போவும் என்னால் உன் ஃபேஸை பார்க்க முடியல, நீ அழுகிறியா சிரிக்கான்னு கூட எனக்கு தெரியல, இனி இந்த ரிப்போர்ட்டர்ஸ்னால நம்ம எப்போ மீட் பண்ண போகிறோன்னு கூட தெரியல, ஸோ அப்போலாம் உன்னோட ஃபேஸை நான் நல்லா கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே இதை கட் பண்ணி அப்படியே மறுநாள் இங்கே டோகனை பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு ஃபோன் கால் பண்ணாமல் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, நான் உன்ட்ட எதுவுமே ப்ராப்பராக சொல்ல முடியல, நான் மூச்சு விடணும்னு சொல்லிட்டு ஒன்று இந்த பிரச்சனையில் கொண்டு வந்துட்டு இப்போ உனக்கு தான் மூச்சு விட முடியாமல் திணறிச்சிட்டு இருக்கேன், ஸோ இதெல்லாம் நானே சரி பண்ணிக்கிட்டேன், உன்னையும் சரி ஹீரோவும் சரி என்னையும் சரி நானே எல்லாத்தையும் பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் மட்டும் அனுப்பியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, இப்போ டோகன் மீடியா முன்னாடி எல்லாம் உண்மையும் சொல்லிடலான்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கூப்பிட்டுருக்காங்க. கரெக்டாக டோரை ஓப்பன் பண்ணிட்டு போனால் உள்ளே நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, ஃபோட்டோ எடுக்காங்க. அப்படியே பார்த்தோன்னா மீடியா முன்னாடி நிற்கிறது ஹீரோ, டோகன் கிடையாது. அப்போ டோகன் என்னான்னு பார்த்தா அவன் தனியாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சுருக்கான், ஆனால் அங்கே எந்த ரிப்போர்ட்டர்ஸும் வரல, அவன் கூப்பிட்ட இடத்துல தாத்தா மட்டும்தான்
இருக்காங்க. நீ ஒரு முட்டாள் தெரியுமா, உனக்காக நான் எல்லாத்தையும் தர பார்த்தேன், ஆனால் நீ உன்னோட உண்மையை எல்லாத்துக்கும் வெளியே சொல்லிட்டு இருக்கணும்னு பார்க்க, அதுதான் ஹாப்பியா அப்படின்னு சொல்லி எங்கே கேட்கவும் அதை கட் பண்ணி அப்படியே எங்கே ஹீரோவை தான் காட்டுறாங்க. மீடியா முன்னாடி எல்லாம் உண்மையை சொல்ல ஆரம்பிக்காங்க. இப்போ எங்கள் ஃபேமிலியில் நடந்துட்டு இருக்க பிரச்சனைக்கு என்னை மன்னிச்சுக்கோங்க, அதுக்கு எல்லா ரீசனும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இதுக்கும் ஹீரோயினுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் தான் அவளை ஃபாலோ பண்ணேன், எல்லா தப்பும் என் மேலே மட்டும்தான், நான் தான் அவளை லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படியும் ஹீரோ மேலேயே போட்டுக்கிட்டுதாங்க. ஸோ இதெல்லாம் டிவியில் லைவாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வீட்டில் இருந்து இதை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடை முடிச்சிட்டாங்க. ஃபைனலாக 3 பேருமே மற்ற 2 பேருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு முத்தப்பள்ளியும் தான் மேலே போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் அதில் ஹீரோ தான் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த எபிசோடில் பார்ப்போம். கண்டிப்பாக ஹீரோயினுக்கு மேரேஜ் இருக்குன்னு நல்லா தெரியுது. அது என்னென்னு பொறுத்து பொறுமையாக பார்ப்போம். எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.